ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்காக யூடியூப்ல ஃப்ரீயா கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 யூனிட்ஸ் கிட்ட ஜேடிஓ சிலபஸ், சிவில் இன்ஜினியரிங் ஜேடிஓ சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ, இல்லைனா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ நீங்கள் எலிஜிபிள் தான். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ், நம்ம போட்டிருக்கிற ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிகினரா இருந்தாலும் சரி, நீங்க இப்ப தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்க, பிரிப்பரேஷனே இப்ப தான் இன்ஜினியரிங் எக்ஸாம்க்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நாங்க ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இன்னும் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னாலும் சரி, நம்ம போடக்கூடிய வீடியோ, நம்ம போட்டிருக்க ஷெட்யூல் வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகும். பிகினர்ஸ்க்கும் புரியிற மாரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா, அதையுமே நீங்க சிலபஸ் வைஸா செக் பண்ணி பாருங்க. நான் பிளேலிஸ்ட்ல யூனிட் 1, யூனிட் 2 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியே டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்ல மென்ஷன் பண்ணி குடுத்துருப்பேன். அதனால கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். அந்த சிலபஸ்ல இருக்க டாபிக் டைட்டில் தான் அந்த வீடியோவோட தம்ப்நெயில்ல வச்சிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டைட்டில்லயும் அதே தான் இருக்கும். அதனால கன்ஃப்யூஸ் ஆகாம யாருனாலும் நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒன் டைம் சிலபஸ ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு, நம்மளோட பிளேலிஸ்ட்ல வீடியோவ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுபோக நம்ம டெய்லி, வீக்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த டாபிக்ல இருந்து வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் அது போக நம்ம டெய்லி கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே டெய்லி டெஸ்ட்டும் 10 to 20 கொஸ்டின் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். வீக்லி ஒரு 100 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டும் இருக்கும். இதே மாதிரி 100 டேஸுக்கு ஒவ்வொரு வீக்குக்கும் என்ன பண்றோம், ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் வச்சு ஒரு ஃபுல் ஷெட்யூல்டு 100 டேஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதுலயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து குடுக்குறேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்படி கம்ப்ளீட் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம வந்து ஒவ்வொரு வீக்குக்கும் என்ன வீடியோஸ் வருது அப்படிங்கிறத யூடியூப்ல ஃப்ரீயாவே அப்லோட் பண்ணிருவோம். ஓகேவா? ஒவ்வொரு குறிப்பிட்ட டாபிக் இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத லிங்க் வந்து உங்களுக்கு வந்துரும். அப்ப அத மட்டும் பார்க்க போறீங்க. டெய்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அந்த டாபிக்ல இருந்து. அப்புறம் ஓவராலா அந்த வீக் ஃபுல்லா நம்ம என்ன படிக்கிறோமோ, அதுக்கான வீக்லி டெஸ்ட்டும் நீங்க அந்த வீக்கோட எண்டுல அட்டெண்ட் பண்ண போறீங்க. அப்புறம் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் வரும். முன்னாடி வீக்ல படிச்சது எல்லாமே சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் வரும். லாஸ்ட்டா ஃபைனலா நம்ம 100 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குமோ, டெக்னிக்கல் 200 கொஸ்டின், ஜிஎஸ் 100 கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்றதா இருக்கும். இந்த ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிட்டு, என்கொயரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் டிஸ்ப்ளே பண்றேன். என்னோட நம்பர் அத கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுபோக உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், என்னோட நோட்ஸ் நான் முன்னாடி கலெக்ட் பண்ண நோட்ஸ் அதுவுமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிருவேன். ஃபியூ டாபிக்ஸ் மட்டும் அதில பெண்டிங் இருக்கு. அதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் ஆக உங்களுக்கு அதுக்கான நோட்ஸும் வந்துரும். அப்புறம் நான் இப்போ எடுக்கக்கூடிய இந்த பிபிடி இதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிருவேன். அப்ப நம்ம ஏற்கனவே வச்ச அதாவது 2023க்கான ஜேடிஓ எக்ஸாம்க்கு நம்ம ஒரு 10 மாடல் டெஸ்ட் வந்து வச்சிருப்போம். அந்த 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் வித் ஆன்சர் கீ அதுவுமே நான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிருவேன். சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிருவேன். ஓகேவா? இத இத பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். ஓகே. நம்ம இப்போ இதுவரைக்கும் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஹைட்ராலிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ஆர்சிசி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த சப்ஜெக்ட்லாம் ஒரு சில டாபிக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கும். அதெல்லாம் நம்ம ஷெட்யூல் வர வர என்ன பண்ணிரலாம், கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ணிரலாம். இப்போ நம்ம என்ன கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கரண்ட்டா நம்ம வீக் 1க்கும், வீக் 2க்கும் தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கக்கூடிய பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சப்ஜெக்ட்டுக்கான டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில ப்ரீவியஸா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பத்தி பார்த்துருப்போம். அப்புறம் பிவிசி, டைல்ஸு, பிளைவுட்டு, இதுக்கு முன்னாடி ஸ்டோன், டிம்பர் இதெல்லாம் பத்தி ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டா என்ன பார்த்தோம், ஃப்ளோர் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரூஃப் பத்தி பார்க்க போறோம். ரூஃப்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, ரூஃப்ல என்னென்ன டைப் இருக்கு, அதோட டெக்னிக்கல் டேர்ம் என்ன, எந்தெந்த சிச்சுவேஷன்ல என்னென்ன மாரி நம்ம ரூஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவுமே நமக்கு சம்டைம் வந்து கொஸ்டின்ல கேட்குறாங்க. அத பத்தி பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டா நம்ம டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பார்த்துருந்தோம். அதில விண்டோல ஒரு சில டைப் மட்டும் அதில மிஸ் ஆகுது. அத மட்டும் இப்போ நம்ம பார்த்துரலாம். ஓவராலா எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஒரு 3 டைப் மட்டும் அதில மிஸ் ஆகுது. அது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம் அது கேட்கலாம். ஓகேவா? இப்போ இதில நம்ம பார்க்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஷாஸ் விண்டோ அப்படிங்கிறது நார்மலா கேஸ்மென்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஒரு
ஃப்ரேம், பேனல் இதெல்லாம் சேர்ந்த நார்மலா நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய விண்டோ என்ன கேஸ்மெண்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதிலே ஃபுல்லா கிளேஸ்டுல குடுத்திருந்தாங்க. கிளாஸ் பேனல்ல குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது ஷாஷ் விண்டோ. இதில அடிஷனலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திருப்போம் டாப் ரெயில், மிடில் ரெயில், அப்புறம் பாட்டம் ரெயில் அப்படின்னு பார்த்திருப்போம். அது வந்து இந்த ஷாஷ் விண்டோல இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கேஸ் பேனல்ஸ் ஃபுல்லி கிளேஸ்டு அப்படி இருந்தது அப்படின்னா, அது பேர் என்ன ஷாஷ் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த கிளாஸ் பேனல செப்பரேட் பண்றதுக்காக இந்த இன்டர்மீடியேட் ரெயிலும் இதில புரொவைட் பண்ணியிருப்பாங்க. வுட்டன் பீஸஸ் வந்து புரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்மால் டிம்பர் மெம்பர்ஸ் அது பேர் தான் என்ன சொல்றாங்க? ஷாஷ் பார் இல்லன்னா கிளேசிங் பார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த கிளேசிங் பேனல் இருக்கு பார்த்தீங்களா? இத பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இங்க? ஒரு வுட்டன் பார் வந்து புரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் ஷாஷ் பார் இல்லன்னா கிளேசிங் பார் அப்படின்னு சொல்றோம். வேற என்னலாம் இதில ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, டாப், பாட்டம் அண்ட் இன்டர்மீடியேட் ரெயில்ஸ் வந்து இருக்கும். நார்மலா இருக்கக்கூடிய கேஸ் விண்டோல. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா, இது என்ன விண்டோ அப்படிங்கிறத 4 ஆப்ஷன் குடுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் லேண்டர்ன் விண்டோ. இதுவுமே இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லேண்டர்ன் விண்டோ அப்படிங்கிறது ரூஃபோட டாப்ல, அதாவது ஃபிளாட் ரூஃப் இருக்கு அப்படின்னா, அதோட டாப்ல அந்த லைட் ஒரு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடியது என்னன்னா, லேண்டர்ன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஃபினிஷன் நமக்கு முக்கியம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு குடுத்துட்டு, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது குடுத்துட்டும், நமக்கு இது என்ன டைப் ஆஃப் விண்டோ அப்படிங்கிறத 4 ஆப்ஷன் குடுத்து கேட்பாங்க. இதுதான் நமக்கு முக்கியம். அப்ப லேண்டர்ன் விண்டோ அப்படிங்கிறது இந்த டைப்ல வரக்கூடியது. ஓவர் த ஃபிளாட் ரூஃப் என்ன சொல்றாங்க? விண்டோஸ் ஆர் புரொவைடட் ஓவர் த ஃபிளாட் ரூஃப். ஃபிளாட் ரூஃப்க்கு மேல ஒரு புரொவைட் பண்ணக்கூடிய விண்டோ தான் லேண்டர்ன் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பே விண்டோ, டோமர் விண்டோ அப்படின்னா என்ன? இதெல்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் நமக்கு லாஸ்ட் இயர்ல எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. நெறைய டைப் வரும்போது இந்த பேரெல்லாம் புதுசா இருக்கிறத பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஏதாவது ஷார்ட்கட் இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே டேட்டா தான். இதில நமக்கு எதுவுமே டெக்னிக்கலா ரொம்ப டீப்பா கான்செப்ட் புரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அது என்ன விண்டோ? அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும் தான் தேவை. அதனால நல்லா ஒரு திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். இப்ப ஏர் சர்க்குலேஷனுக்காகவும், மோர் லைட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவும், டாப்ல இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் மாரி குடுத்து, அதில விண்டோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது பேரு லேண்டர்ன் விண்டோ. நெக்ஸ்ட்டு கேபிள் விண்டோ அப்படின்னு சொல்றோம். கேபிள் விண்டோ அப்படிங்கிறது இந்த போர்ஷன் என்ன சொல்லுவோம்னா, 2 ரூஃபும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த 2 ரூஃபையும் ஜாயின் பண்றோம். இது டாப் மோஸ்ட் போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கார்னர் போர்ஷன் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளோட அப்பர் போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 2ம் ஜாயின் ஆகக்கூடிய இடத்த தான் என்ன சொல்றோம்? ரிட்ஜ்ன்னு சொல்றோம். இப்ப இந்த ஜாயின் ஆகும்போது, இந்த வால்ல ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷன் மேக் ஆகுது பார்த்தீங்களா? இது பேரு கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த 2 ரூஃபும் ஜாயின் ஆகும்போது, இந்த வால் இதான வால். ஓகே. இதுதான் அந்த பில்டிங்கோட வால். இப்ப இந்த வால் ஃபுல்லா என்ன ஆகுது? ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷன் வந்து மேக் ஆகுது. அது பேர் என்ன சொல்றாங்கன்னா, கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கேபிள் போர்ஷன்ல அமைக்கக்கூடிய விண்டோ என்ன? கேபிள் விண்டோ. சிம்பிள் தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விண்டோ பார்த்திருப்போம். டோமர் விண்டோ அப்படின்னு பார்த்திருப்போம். டோமர்னா இந்த ஸ்லோப்பிங் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மேல வைப்பாங்க. புரியுதா? அந்த டிஃபரெண்ட் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஸ்லோப்பிங் போர்ஷனுக்கு மேல வைக்கக்கூடிய விண்டோ டோமர் விண்டோ. இந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் ஆஃப் த வால். 2 ரூஃபும் ஜாயின் ஆகுற இடத்துல ஒரு ட்ரையாங்குலர் வால் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ட்ரையாங்குலர் போர்ஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. இந்த வாலே என்ன இருக்கு? ட்ரையாங்குலர் போர்ஷன்ல இருக்கு. அப்ப அந்த இடத்துல அமைக்கக்கூடிய விண்டோவ என்ன சொல்லுவாங்கன்னா, கேபிள் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன என்ன சொல்லுவாங்கன்னா, கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த வால் ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷன்ல கிரியேட் ஆகுது. அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அது பேர் என்ன? கேபிள். அப்ப அந்த கேபிள்ல வைக்கக்கூடிய விண்டோ பேர் என்ன? கேபிள் விண்டோ. புரியுதா? இந்த ஸ்லோப்டு ரூஃப் சொல்லியிருக்காங்க. கேபிள் விண்டோஸ் ஆர் புரொவைடட் ஃபார் ஸ்லோப்டு ரூஃப் பில்டிங். இது என்ன? ஸ்லோப்டு ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் விண்டோஸ் ஆர் புரொவைடட் அட் த கேபிள் எண்ட். இது பேர் தான் என்ன? கேபிள் எண்ட் ஆஃப் ஸ்லோப்டு ரூஃப். தே ஆர் கால்ட் அஸ் கேபிள் விண்டோஸ். இது ஒரு அப்பியரன்ஸ வந்து இன்னும் அழகாக்குறதுக்காண்டி குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டோமர் விண்டோக்கும், கேபிள் விண்டோக்கும் டிஃபரெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லோப்டா இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே என்ன இருக்கு? இந்த ஸ்லோப்பிங் ரூஃப். அந்த ரூஃப் மேலேயே அமைச்சோம் அப்படின்னா, அது பேரு டோமர் விண்டோ. இந்த ஸ்லோப்பா இருக்கிற இடத்திலேயே வச்சோம் அப்படின்னா, அது பேரு டோமர் விண்டோ. இந்த கேபிள் போர்ஷன்ல இந்த வால்ல ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அது பேர் என்ன? கேபிள் விண்டோ. ஓகேவா? புரியுதா? ஓகே. நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இந்த 3 டைப் மட்டும் பார்த்துக்கோங்க. அத நம்ம முன்னாடி சொல்லியிருக்க மாட்டோம் விண்டோல. இப்போ ரூஃப் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். ரூஃபோட பார்ட்ஸ் என்ன? ரூஃப்ல உள்ள டெக்னிக்கல் டெர்ம்ஸ் அதில என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அத எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? எப்படி அரேஞ்ச் பண்றாங்க? அப்புறம் அதில ரூஃப்ல என்னென்ன டைப் இருக்கு? அதையுமே நம்ம பார்க்கலாம். நம்ம இது எல்லாமே தியரிட்டிக்கல் டாபிக் அப்படிங்கிறதுனால நம்ம பிபிடி இதில தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். அந்த இமேஜ காட்டி
சொன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? தெளிவா புரியும். ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு போனோம் அப்டின்னா, நமக்கு தெளிவா புரியாது. அதனால சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம காட்டுற இமேஜ், அதில இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாமே தெளிவா நோட் பண்ணீங்க அப்டின்னா தான் உங்க மைண்ட்ல என்ன ஆகும்? நல்லா சேவ் ஆகும். எதையுமே ஸ்கிப் பண்ணாம கன்டினியூஸா தெளிவா பாருங்க. ஓகேவா? லாஸ்ட் டைம் நெறைய ஸ்கிப் பண்ணி நம்ம சொன்னது தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ல நெறைய வந்திருந்தது. ஓகே. ஜஸ்ட் அது பிபிடி தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிறாதீங்க. கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொஸ்டின்லேயே கிட்டத்தட்ட எத்தன பேர் முன்னாடி போவாங்க, நம்ம எத்தன பேருக்கு பின்னாடி வருவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த கொஸ்டின் கரெக்ட்டா போட்டோம் அப்படின்னா, ஒரு 50 குறைஞ்சது 100 பேர்கிட்ட என்ன பண்ணிறலாம், முன்னாடி போயிறலாம். நம்ம காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த குவான்டிட்டி வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், அதிகமாயிட்டே போகும். அதனால ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு முக்கியம். அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம ரூஃப் அப்டின்னா, நமக்கு தெரியும். ஒரு டாப்ல கவர் பண்ணக்கூடியது. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்டின்னா, டாப்ல நமக்கு அந்த வெயில், மழை, பனி இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு போர்ஷன் அப்டின்னு சொல்லலாம். அது அந்த அளவுக்கு என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அதுக்காக நம்ம என்னென்ன போடுறோம்? என்னென்ன டைப் இருக்கு? அந்த ரூஃப் புரொவைட் பண்றதுக்கு அதுல சின்ன சின்ன டெர்ம்ஸ் என்னென்ன இருக்கு? டெக்னிக்கல் டெர்ம்ஸ் என்ன? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். ரூஃப்னா என்ன? பேசிக் டெஃபினிஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அப்பர் மோஸ்ட் பார்ட் அப்படிதானே? இருக்கக்கூடிய பில்டிங்லயே டாப் மோஸ்ட் பார்ட்ட தான் என்ன சொல்றோம்? ரூஃப் அப்படின்னு சொல்றோம். நம்ம இருக்கக்கூடிய அந்த பில்டிங்க ஃபுல்லாவே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்ன சொல்றாங்க? ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாப் மோஸ்ட், அப்பர் மோஸ்ட் போர்ஷன தான் ரூஃப் அப்படின்னு சொல்றோம். இது என்ன நமக்கு புரொடெக்ட் பண்ணுது நமக்கு தெரியும். நார்மலா மழை, வெயிலு, பனி இது எல்லாத்தையுமே ஒரு சேஃப்டி பண்ணக்கூடியது. எல்லாத்துலேருந்தும் நம்ம பாதுகாக்கக்கூடியது தான் ரூஃப் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ரூஃப்ல மேஜரா பிரிக்கக்கூடிய டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைப் இருக்கு. பிட்ச்டு ரூஃப் இல்லன்னா ஸ்லோப்பிங் ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஃப்ளாட் ரூஃப் ஆர் டெரேஸ்டு ரூஃப். லாஸ்ட்டா கர்வ்டு ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது பிட்ச்டு, ஸ்லோப்பிங் ரூஃப், ஃப்ளாட் ரூஃப் ஆர் டெரேஸ்டு ரூஃப் தான் நார்மலா யூஸ் பண்றோம். கர்வ்டு ரூஃப் அப்படிங்கிறது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இந்த மானுமெண்டல் பில்டிங்ஸ் ஓகேவா? ட்ரெடிஷனல் பில்டிங்ஸ் இதே மாதிரி உள்ள இடத்துல ஒரு ஏஸ்தெட்டிக் அப்பியரன்ஸ்க்காகவும் ஒரு லார்ஜ் ஏரியா இருந்தது அப்படின்னா, அந்த மாரி இடத்துல ஒரு கவர் பண்றதுக்காகவும் கர்வ்டு ரூஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க. இப்ப பிட்ச்டு ரூஃப் ஆர் ஸ்லோப்டு ரூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. அது நேம்லயே இருக்கு. ஸ்லோப்பிங் அப்படின்னா ஒரு ஸ்லோப்டு அரேஞ்ச்மென்ட்ல நம்ம மேல டாப்ப என்ன பண்ணியிருப்போம்? கவர் பண்ணியிருப்போம். அது பேர் என்ன? பிட்ச்டு ரூஃப் ஆர் ஸ்லோப்டு ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளாட் ரூஃப் ஆர் டெரேஸ்டு ரூஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்ன இருக்கும்? மேக்ஸிமம் ஃப்ளாட்டா இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ளாட் அப்படிங்கும்போது, உங்களுக்கு அந்த ரெயின் வாட்டர் ஸ்லோப் ரெயின் வாட்டர் ட்ரெயின் ஆகி போறதுக்கான ஸ்லோப் வந்து அங்க குடுத்துருப்பாங்க. அதுக்காக ஃபுல்லா கரெக்ட்டா லெவலா இருக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ளாட் ரூஃப் அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். அப்படிதான் என்ன இருக்கும்? நமக்கு ரெயின் வாட்டர் ஃப்ளோ ஆகி போணும். இல்லன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல தேங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அங்க ஃப்ளாட் அப்படிங்கிறது அந்த ஸ்லோப்போட சேர்ந்து ஃப்ளாட்டா இருக்கும். ஓகேவா? ஸ்லோப் அப்படிங்கிறது ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். இங்க ஸ்லோப்பிங் ரூஃப் அப்படின்னா, பேரே அந்த ஃபுல்லாவே என்ன இருக்கும்? ஸ்லோப்பா தான் இருக்கும். கர்வ்டு ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டோம் அரேஞ்ச்மென்ட் வந்து குடுத்துருப்பாங்க. பிட்ச்டு ரூஃப் அப்படின்னா டெஃபினிஷன் பாருங்க. ஸ்லோப்பிங் ரூஃப். ஓகேவா? பிட்ச்டு ரூஃப்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்லோப்பிங் ரூஃப். இதுல இருக்கக்கூடிய நம்ம டெக்னிக்கல் டெர்ம்ஸ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதில மேஜரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம முன்னாடி பார்த்தது தான். கேபிள் அண்ட் ஹிப் அப்டின்னா என்ன அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். பார்த்துருந்தோம் 2 ரூஃபும் கனெக்ட் ஆகுது. அப்டிதானே? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு ரூஃப் கனெக்ட் ஆகுது. இந்த பக்கமும் நமக்கு ஒரு ரூஃப் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த மாரி என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல ஒரு போர்ஷன் கிரியேட் ஆகுது. அப்படிதானே? இந்த இடம் ஃபுல்லா ஒரு போர்ஷன் கிரியேட் ஆகுது. இது பேர் தான் என்னன்னு பார்த்தோம்? கேபிள் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் நமக்கு கேட்பாங்க. நெறைய டைம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டெஃபினிஷனே கேட்டுட்டு இருப்பாங்க. The triangular upper part of a wall formed at the end of a pitched roof. pitched roofனா என்னன்னு பார்த்தோம்? pitched roof அப்படிங்கிறது இந்த ஸ்லோப் அரேஞ்ச்மெண்ட்ட குறிக்கக்கூடியது தான். ஓகேவா? பிட்ச் அப்படின்னாலும், அந்த ஸ்லோப் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் வரும். அப்ப அந்த பிட்ச்டு ரூஃப்ல கிரியேட் ஆகக்கூடிய இந்த ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, கேபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முன்னாடி பார்த்தோம். அந்த போர்ஷன்ல அமைக்கக்கூடிய விண்டோ தான் என்னன்னு பார்த்தோம்? கேபிள் விண்டோ அப்படின்னு பார்த்தோம். அப்ப கேபிள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த பிட்ச்டு ரூஃப் அமைக்கிறது மூலமா கிரியேட் ஆகக்கூடிய இந்த வாலா இருக்கட்டும். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ வால் இருந்தது அப்படின்னாலுமே, பின்னாடி பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் ட்ரையாங்குலர் போர்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? அது பேர் தான் என்ன? கேபிள். ஹிப் அப்படின்னா என்னன்னு பாருங்க. சின்ன டிஃபரெண்ட் தான். த ஆங்கிள் ஃபார்ம்டு அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 ரூஃப் ஸ்லோப்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ரூஃப் ஸ்லோப் போயிட்டுருக்கு.
இந்த இடத்துலயும் ஒரு ரூஃப் இருக்கு. அப்படிதானே? இந்த இடத்துலயும் ஒரு ரூஃப் இருக்கு. இங்க என்ன? ரூஃப் இல்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ரூஃப் இருக்கு. இங்க கேபிள்ல ரூஃப் இருக்காது. ஓகேவா? அப்போ இங்க ஒரு ரூஃபு, இங்க ஒரு ரூஃப் புரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல மேட் ஆகக்கூடிய ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2 ரூஃபும் கனெக்ட் ஆகும்போது ஒரு இன்டர்செக்ஷன் ஆங்கிள் வருது பார்த்தீங்களா? அது பேரு தான் ஹிப் எண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது பேரு தான் ஹிப் இல்லன்னா ஹிப் எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? த ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 ரூஃப் ஸ்லோப். இங்க ஒரு ஸ்லோப் இருக்கு. அப்படிதானே? இதுவும் ஒரு ஸ்லோப் தான். இதுவும் ஒரு ஸ்லோப் தான். அப்ப இங்கேயும் ஒரு ஸ்லோப் இருக்கு. ரூஃப் ஸ்லோப். இங்கேயும் ஒரு ரூஃப் ஸ்லோப் இருக்கு. இந்த 2க்கும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த எண்ட என்ன சொல்றாங்க? ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இந்த எண்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹிப் எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா ஹிப் அப்படின்னு சொல்றாங்க. கேபிள், ஹிப். இந்த 2க்குள்ள டிஃபரெண்ட் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இது மேஜரா இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்ட்ஸ். நெக்ஸ்ட் பிட்ச் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பிட்ச் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? இன்னொரு மீனிங் ஸ்லோப் அப்படிங்கிற மீனிங் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரைஸ் டிவைடட் பை ஸ்பேன். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பேன் அப்படிதானே? இது லென்த்த என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் என்ன? பிட்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைஸ் டிவைடட் பை ஸ்பேன். அதாவது இப்போ 1 மீட்டர் வந்து ரைஸ் ஆகுது. 3 மீட்டர் ஸ்பேனுக்கு. புரியுதா? அதாவது 3 மீட்டர் லென்த்துக்கு 1 மீட்டர் நமக்கு ரைஸ் ஆகிருக்கு. அந்த ரேஷியோவ சொல்லக்கூடியது தான் பிட்ச் அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. த இன்க்ளினேஷன் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ரூஃப். அது எவ்வளோ இன்க்ளைன் ஆயிருக்கு. இன்க்ளைன்னா என்ன? சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிவு, சாய்வு இந்த மாரி சொல்லலாம். இப்ப த இன்க்ளினேஷன் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் எ ரூஃப் டூ த ஹாரிசான்டல் பிளேன் இஸ் நவுன் அஸ் பிட்ச். எக்ஸ்பிரஸ்ட் இன் டிகிரீஸ். டிகிரீஸ்லயும் என்ன பண்ணலாம் நம்ம? எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ டிகிரியில அது ஸ்லோப் இருக்கு. இன்னொன்னு எதுல சொல்லுவாங்க? ரைஸ் டூ த ஸ்பேன். எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்பேன் இருக்கு. அதுக்கான ரேஷியோ போட்டாலும் பிட்ச் வந்து கிடைக்கும். ஓகேவா? இது மேஜர் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பர்லின். பர்லின் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் பாருங்க. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். த வுடன் பீசஸ் விச் ஆர் பிளேஸ்டு ஹாரிசான்டலி ஆன் பிரின்சிபல் ராஃப்டர் டு கேரி த காமன் ராஃப்டர் ஆர் நவுன் அஸ் பர்லின். மேல நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு மேல ஒரு வுடன் போர்டு இல்ல அப்படின்னா, ஒரு மெட்டல் ஸ்டீல்ல என்ன பண்றாங்க? மேல ஒரு கவரிங் வந்து புரொவைட் பண்றாங்க. அப்ப அத சப்போர்ட் பண்றதுக்கு கீழ ஒரு சில மெம்பர்ஸ் வந்து புரொவைட் பண்றாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, பர்லின் ராஃப்டர் அப்படின்னு சொல்றோம். ராஃப்டர் அப்படின்னா, இங்க சரிவா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்லோப்ல. சரிவா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது பேர் தான் என்ன சொல்றாங்க? ராஃப்டர் அப்படின்னு சொல்றாங்க. ராஃப்டர் மேல இந்த இன்க்ளைன்டா ஓகேவா? ராஃப்டர் மேல பெர்பெண்டிகுலரா மேல போட்டிருக்கிறதுக்கு பேர் தான் பர்லின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த 2க்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இது என்ன சொல்றாங்க? தேர் ஆர் த பீசஸ் ஆஃப் டிம்பர் விச் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த ஈவ்ஸ் டூ த ரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஈவ்ஸ் டூ த ரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2 ரூஃப் இருக்கு அப்படின்னா, அதோட டாப் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? 2 ரூஃப் கனெக்ட் ஆகுற இடத்துல. அது பேர் தான் என்னன்னு பார்த்தோம்? ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஈவ் அப்படின்னா என்ன? ஈவுக்கும் ஈவுக்கும் ரிட்ஜுக்கும் நடுவுல போடுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப ஈவ் அப்படிங்கிறது இந்த போர்ஷன குறிக்கக்கூடியது. நம்ம பார்ப்போம். தெளிவா பார்ப்போம். ஈவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் இத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ஜ் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்ஜ் போர்ட் அப்படின்னா வுடன் பிளாங்க்ஸ் ஆர் போர்ட்ஸ் விச் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் த கேபிள் எண்ட் ஆஃப் த ரூஃப். அந்த கேபிள் எண்டுல இந்த பக்கம் போடக்கூடியது பார்த்தீங்கன்னா, பார்ஜ் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, பேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தின் ஸ்ட்ரிப் ஆஃப் வுட் விச் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் ராஃப்டர் ஆர் சீலிங் டூ சப்போர்ட் த ரூஃப் சீலிங். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி வச்சு, இதுக்கு மேல இந்த ராஃப்டர் இல்லன்னா அந்த பர்லின கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எல்லாமே லெவலா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன வுட்டன் போர்ஷன வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கனெக்ட் பண்ணுவாங்க. நான் காட்டுறேன். இமேஜ் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது பேரு பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஃப்டரையும் பர்லினையும் என்ன பண்றாங்க? கனெக்ட் பண்றாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வுடன் பீஸ் வந்து வச்சிருக்காங்க. சின்ன பீஸ். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன பீஸ் வச்சிருப்பாங்க. அது பேரு தான் பேட்டன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல கேபிள் எண்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? இது பேரு தான் கேபிள் அப்படின்னு பார்த்தோம். இந்த போர்ஷன் பேரு. அப்ப இந்த கேபிள் எண்டுல இங்க ஒரு போர்டு புரொவைட் பண்றாங்க பார்த்தீங்களா? போர்டு புரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் என்ன? பார்ஜ் போர்டு. ஓகேவா? பார்ஜ் போர்ட்னா என்ன அப்படிங்கிறதும், பேட்டன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் புரியுதா? பார்ஜ் போர்டு அப்படின்னா, அந்த கேபிள் எண்டுல புரொவைட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான் பார்ஜ் போர்டுன்னு சொல்றோம். பேட்டன் அப்படின்னா, அந்த சீலிங்கையும் அந்த சீலிங், இந்த ராஃப்டர் இல்லன்னா பர்லின் அப்படின்னு சொல்லுவோம்.
இதை அளவாக வைக்கிறதுக்காக இதை என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா லெவலாக வைக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த போர்டை இடையில என்ன பண்ணிடுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. சின்ன பீஸை என்ன பண்ணுவாங்க, பேட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதை இன்சர்ட் பண்ணுவாங்க. அது பேர் தான் பேட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம பர்லின் அப்படின்னு பார்த்தோம். இந்த பக்கம் நமக்கு சரிவாக இருக்கக்கூடியது என்ன, ராஃப்டர். அதுக்கு மேலே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது பர்லின் அப்படின்னு பார்த்தோம். அந்த பர்லினுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு மெம்பர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, பர்லினுக்கு சப்போர்ட்டுக்கு சின்னதாக ஒரு மெம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது பேர் என்ன, க்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பிளாக்ஸ் ஆஃப் வுட் விச் ஆர் ஃபிக்ஸ்டு ஆன் த ட்ரஸ் டு ப்ரிவெண்ட் த ஸ்லைடிங் ஆஃப் பர்லின். அந்த பர்லின் ஸ்லைட் ஆகி கீழே வரக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு தடுப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அது பேர் தான் க்ளீட்ஸ். ஓகேவா, இது எல்லாம் எதுக்கு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம டெஃபனிஷனில் வந்து கேட்பாங்க. ஓகேவா, இது சின்ன சின்ன டெஃபனிஷனில் நம்ம கேட்பாங்க. பர்லின்னா என்ன, ராஃப்டர்னா என்ன, க்ளீட்னா என்ன, கேபிள்னா என்ன, ஹிப்னா என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு டெஃபினிஷன்லாம் கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நமக்கு ரூஃப் டாப் மேலே ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த சப்போர்ட்டுக்கான டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஓகே, இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூஃப் டாப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு கீழே அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அது பேர் தான் பர்லின், ராஃப்டர். இது எல்லாமே அதுக்குள்ளே வரக்கூடியது தான். ஈவ்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். The lower edge of a roof which are resting upon or projecting beyond the supporting wall are known as eave. இந்த ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இங்கே வால் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த போர்ஷனை என்ன சொல்கிறாங்கன்னா ஈவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்ஜ்னா என்னென்னு பார்த்தோம், இந்த டாப் மோஸ்ட் போர்ஷனை தான் என்ன பார்த்தோம், ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அந்த டாப் மோஸ்ட் போர்ஷனை ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ரிட்ஜில் இருந்து ப்ரொஜெக்ட் ஆகி இங்கே வருது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகி இருக்குது பார்த்தீங்களா வெளியில் கொஞ்சம், அது பேர் தான் ஈவ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா, ரிட்ஜ்னா என்ன, ஈவ்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு, இது பேர் தான் ஈவ்ஸ். க்ளீட்னா என்ன, பர்லினை பிளாக் பண்ணி வைக்கக்கூடியது, ஒரு சின்ன பிளாக், சின்ன பீஸ் அப்படின்னு சொல்லலாம், அது பேர் தான் க்ளீட். இதில் உங்களுக்கு பர்லின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், ரூஃபை போட்டு கவர் பண்ணுவோம். இதுக்கு உள்ளே என்ன இருக்குது, இதுக்கு உள்ள ராஃப்டர் இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராஃப்டர் இருக்குது. ஓகேவா, ராஃப்டரில் ஒரு சில டைப் சொல்லுவாங்க. காமன் ராஃப்டர், ஹிப் ராஃப்டர், ஜாக் ராஃப்டர், இன்னொன்று பிரின்சிபல் ராஃப்டர். இந்த காமன் ராஃப்டர் அப்படிங்கிறது இந்த இடையில இண்டிவிஜுவலாக போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடையில போடுறதுக்கு ஃபுல்லாக அது பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காமன் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் ராஃப்டர் அப்படின்னா 2 சைடும் உங்களுக்கு ஹெவியான ஒரு ராஃப்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, மெயின் ராஃப்டர் அப்படின்னு சொல்லலாம், நல்லா ஹெவியாக இருக்கும். அது பேர் தான் பிரின்சிபல் ராஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரின்சிபல் ராஃப்டரை தவிர உள்ள இடையில போடக்கூடியது எல்லாமே என்ன வரும், காமன் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த காமன் ராஃப்டருக்கும் பிரின்சிபல் ராஃப்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. காமன் ராஃப்டர் அப்படின்னா ஃபுல்லாக அந்த இன்க்ளைன் மெம்பர் ஃபுல்லாக என்ன சொல்லுவோம், காமன் ராஃப்டர். இந்த ஹெவி ராஃப்டர் ஒன்று போடுவாங்க, அது பேர் தான் பிரின்சிபல் ராஃப்டர். ஓகேவா, இருக்கிறதுலே ஹெவியாக இருக்கக்கூடிய ராஃப்டர் அது பேர் பிரின்சிபல் ராஃப்டர். அதுக்கு இடையில இன்டர்மீடியேட்டுக்குள்ளே சின்ன சின்ன சப்போர்ட் கொடுக்கறதுக்கு பேர் காமன் ராஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே என்ன, அந்த ஸ்லோப்பிங்கில் போடக்கூடியதான். ஹிப் ராஃப்டர் அப்படின்னா ஹிப் அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹிப்பு போர்ஷன் இதில் போடக்கூடிய ராஃப்டர் பேர் ஹிப் ராஃப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எண்டு ஹிப்பு போர்ஷனில் போடக்கூடிய ராஃப்டர் பேர் ஹிப் ராஃப்டர். ஜாக் ராஃப்டர் அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் ராஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மல் ராஃப்டரை விட சின்னதாக இருக்கக்கூடிய எல்லா ராஃப்டருமே ஜாக் ராஃப்டரில் வரக்கூடியது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எனி ராஃப்டர் விச் இஸ் ஷார்ட்டர் தேன் காமன் ராஃப்டர். காமன் ராஃப்டர்னால் என்ன பார்த்தோம், நம்ம இன்டர்மீடியட்டில் போடக்கூடிய ராஃப்டர்னு பார்த்தோம். அதை விட சின்னதாக வரக்கூடிய ராஃப்டர் எல்லாமே எதில் வரும், ஜாக் ராஃப்டரில் வரும். ஹிப் ராஃப்டர்னால் அந்த கார்னர் போர்ஷனில் மேலே போடக்கூடியது ஹிப் ராஃப்டர். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா, இது பேர் ஹிப் ராஃப்டர், இது எல்லாமே ஹிப் ராஃப்டர். இது ஜாக் அப்படின்னா சின்னதாக வரக்கூடியது. இந்த காமன் ராஃப்டரை விட சின்னதாக வரக்கூடிய ராஃப்டர் எல்லாமே ஜாக் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிட்ஜ் பார்த்தோம், முன்னாடி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ரிட்ஜ் அப்படின்னா என்ன, ரெண்டு ரூஃபும் கனெக்ட் ஆகிற இடத்துல போடக்கூடியது ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு போர்டு கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அது பேர் தான் ரிட்ஜ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடன் பீஸ் ப்ரொவைடர் அட் த ரிட்ஜ் லைன். ரிட்ஜ் லைன்னா இந்த லைன் தான். ஓகே, அந்த லைன் ஆஃப் எ ஸ்லோப்பிங் ரூஃப் இஸ் நவுன் அஸ் ரிட்ஜ் ஆர் ரிட்ஜ் போர்டு ஆர் ரிட்ஜ் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா, இமேஜ் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்லோப்டு ரூஃபும் கனெக்ட் ஆகிற இடத்துல
மேலே டாப்பில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு போர்டை ரிட்ஜ் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேன்னா என்னன்னு நமக்கு தெரியும். 2 ரூஃப் இப்படி கனெக்ட் ஆகுது. இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இடைப்பட்ட லென்த்து, அதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்பேன். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் ஃபேஸஸ் ஆஃப் வால் ஆர் சப்போர்ட் இஸ் நவுன் அஸ் ஸ்பேன். இப்போ இந்த 2 ரூஃப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு வால் இருக்குது, இந்த 2 வால் இல்லைனா சப்போர்ட்டு, இதுதான் சப்போர்ட்டு, இதில் தான் ரெஸ்ட் ஆகிருக்கும் ரூஃபு. இப்போ இந்த 2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். A bidding block generally provided at the end of a roof stress. This block is known as template and it helps to spreading the load over a large area. A template may be of wood or stone or RCC. சிம்பிள் டேர்ம் தான். அதாவது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு ஃபுல்லாக இறங்குறத இந்த இடத்துல டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அது பேர் தான் என்ன, டெம்ப்ளேட். ஸ்டோன் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்சிசிலையும் இருக்கும், இல்லைனா உடன் பிளாக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோப் ஃபுல்லாக லோடை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்கே கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது என்ன, டெம்ப்ளேட். அதுவுமே உங்களுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொஷினில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸில் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக லார்ஜ் ஏரியாவிலேருந்து லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இங்கே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்ன பண்ணணும், லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ அதுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கொடுக்கக்கூடியது தான் டெம்ப்ளேட். கொஷினில் கேட்டிருக்காங்க. வெர்ஜ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். அந்த ரிட்ஜுனா என்ன, இந்த டாப் மோஸ்ட் போர்ஷன். இதுக்கும் ஈவ் அப்படின்னா என்ன, இந்த டவுன் கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன். லாஸ்ட் அந்த ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வால். இந்த வால்லேருந்து கொஞ்சம் வெளியில் அந்த ப்ரொஜெக்ட் ஆகிருக்கக்கூடிய போர்ஷன் என்ன சொல்லுவோம், ஈவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ரிட்ஜ் இருக்கும் அப்படி தானே, இது இந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த ரிட்ஜுக்கும் இந்த ஈவுக்கும் இடையில இந்த வரக்கூடிய அந்த லைனை என்ன சொல்கிறாங்கன்னா வெர்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ஜ் ஆஃப் ஏ கேபிள். இதான் கேபிள் போர்ஷன் அப்படி தானே, இதுதான் கேபிள் போர்ஷன். அந்த கேபிளோட எட்ஜை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெர்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இது ஃபுல்லாக அந்த போர்ஷனை ஃபுல்லாக என்ன சொல்கிறோம், வெர்ஜ். இது ஃபுல்லாக வெர்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. த எட்ஜ் ஆஃப் அ கேபிள் ரன்னிங் பிட்வீன் த ஈவ்ஸ் அண்ட் ரிட்ஜ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த ஈவ்னா என்ன, ஈவ்னா இந்த டவுன் போர்ஷன், இதுக்கு மேலே இருக்கக்கூடியது ரிட்ஜு, இது ஃபுல்லாக ரன்னிங் ஆகக்கூடிய அந்த எட்ஜ் போர்ஷனை வெர்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு வேலினா என்ன, வால் பிளேட்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க, இமேஜ் நான் காட்டுறேன். when two roof surfaces meet together and form an internal angle, a valley is formed. யா என்ன சொல்கிறோம் தெரியுதா? எது வேலி அப்படிங்கிறது, இந்த இடம். இந்த இடத்துல ஒரு ரூஃப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரூஃப் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு இன்டர்னல் ஆங்கிள், இந்த மாதிரி ஒரு பள்ளம் கிரியேட் ஆகுது அப்படி தானே, இந்த மாதிரி ஒரு பள்ளம் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பேர் தான் என்ன, வேலி. இங்கே ஒரு ஸ்லோப்பு, இங்கே ஒரு ஸ்லோப்பு, ரூஃப் ஸ்லோப்பு, ரெண்டும் கனெக்ட் ஆகி இங்கே இந்த வர இடத்துல ஒரு ஒரு பள்ளம் கிரியேட் ஆகுது. அது பேர் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினிஷன் இப்போ பாருங்கள், புரியும். டூ ரூஃப் சர்ஃபேஸ் மீட் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அண்ட் இன்டர்னல் ஆங்கிள், எ வேலி இஸ் ஃபார்ம்டு. வேலினா என்ன, ஒரு தாழ்வான இடம், ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். வால் பிளேட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். திஸ் ஆர் லாங் உடன் மெம்பர்ஸ் விச் ஆர் எம்பெடட் ஆன் டாப் ஆஃப் வால் டு ரிசீவ் த காமன் டிராஃப்டர். காமன் டிராஃப்டர்னால் என்னென்னு பார்த்தோம், த இன்க்ளைன்டு மெம்பர். இது பேர் தான் என்ன, காமன் டிராஃப்டர் அப்படின்னு பார்த்தோம். அந்த காமன் டிராஃப்டரை தாங்கக்கூடிய ஒரு உடன் மெம்பரை என்ன சொல்கிறாங்கன்னா வால் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. வால் பிளேட் அப்படிங்கிறது இந்த வாலுக்கு மேலே இருக்கக்கூடியது, ஓகேவா? அது எங்கே, இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே என்ன, காமன் டிராஃப்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க எதில், வால் பிளேட்டில். இது வால், கீழே இருக்கக்கூடியது வால், மேலே ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அது பேர் தான் என்ன சொல்கிறோம், வால் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுது, இந்த காமன் டிராஃப்டரை ஃபுல்லாக தாங்கக்கூடியது, ஓகேவா? காமன் டிராஃப்டர் ரெஸ்ட் ஆகிருக்கக்கூடியது என்ன, வால் பிளேட். என்ன வேலினா என்ன, வால் பிளேட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிருக்கும். முன்னாடி உள்ள டெஃபினேஷன் எதுவும் புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் ஓவர்வியூவாக கொடுத்துருக்கோம். என்னென்னு பாருங்கள். பேட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு போர்டு அரேஞ்ச்மெண்ட், இல்லைனா ஒரு சின்ன பிளாக், உடன் பிளாக் வந்து கொடுத்துருப்பாங்க, அது பேர் பேட்டன். பர்லின்னா என்ன, பர்லின்னா இந்த இருக்கக்கூடிய மெம்பர், அதில் க்ளீட் கொடுத்துருப்பாங்க, அது சரியாமல் இருக்கிறதுக்கு க்ளீட் கொடுத்துருப்பாங்க.
ராஃப்டர் அப்படின்னா என்ன? இந்த இன்க்ளைன்டு மெம்பர். ஓகேவா? இன்க்ளைன்டு மெம்பர் தான் ராஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்ஜ் லைன் அப்படிங்கிறது இந்த டாப்பில் இருக்கக்கூடியது. ஓகேவா? வேற இது பேர் என்ன? ஈவ் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்க் போர்டு அப்படின்னு பார்ஜ் போர்டு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, இந்த வால்ல இருந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு போர்ஷன் பேர் ஈவ் அப்படின்னு சொல்லுவோம். பிட்ச் அப்படின்னா என்ன? ரைஸ் டிவைடட் பை ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பிட்ச்டு ரூஃப். பிட்ச்டு ரூஃப் அப்படின்னா என்ன? ஸ்லோப்டு ரூஃப். அப்போ அந்த ஸ்லோப்டு ரூஃபில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? சிங்கிள் ரூஃப், டபுள் ஆர் பர்லின் ரூஃப், இன்னொன்று ட்ரஸ்டு ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா சிங்கிள் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் ரூஃப்க்கான டெஃபினிஷன் பாருங்கள். ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு ரூஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இது கீழே எங்கேயாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்காது. சப்போர்ட்னா என்ன? இந்த ரூஃப் வந்து ரெஸ்ட் ஆகக்கூடிய இடம் தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இந்த ரூஃப் வந்து என்ன ஆகுது? ராஃப்டர் வந்து இந்த வாலில் ரெஸ்ட் ஆகுது. அப்போ அது பேர் தான் சப்போர்ட்டு. எந்த இடத்துலையுமே சப்போர்ட் இருக்காது. ஒரே ஒரு எட்ஜில் மட்டும் ஒரே ஒரு சப்போர்ட் இருக்கும். அது பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் ரூஃப் காமன் ராஃப்டர். இது பேர் என்ன? காமன் ராஃப்டர். இருக்கக்கூடியது எல்லாமே ராஃப்டர். இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது பீஸ் ஃபுல்லாக ராஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். காமன் ராஃப்டர்ஸ் ஆர் ப்ரொவைட் டு ஈச் ஸ்லோப் வித்தவுட் எனி இன்டர்மீடியட் சப்போர்ட். ஓகேவா? ஈச் ஸ்லோப்னா என்ன? இப்போ இந்த பக்கம் வந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்தாலும் சரி, ஈச் ஸ்லோப்னா ரெண்டு சைடும் இந்த பக்கம் வந்தாலும் சரி, ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். இங்கே ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும் எண்டில். இப்போ இடையில ஏதாவது சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அது பேர் தான் என்ன? சிங்கிள் ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் எனி இன்டர்மீடியட் சப்போர்ட். த ஃபாலோயிங் ஆர் த வெரைட்டிஸ் ஆஃப் சிங்கிள் ரூஃப். சிங்கிள் ரூஃப்லாம் என்னென்ன டைப் இருக்குன்னு பாருங்கள். லீன் டு ரூஃப், கப்புள் க்ளோஸ் ரூஃப், காலர் பீம் ரூஃப். இதில் இருக்கக்கூடிய டைப் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம்.